Hi, welcome back to Neural Organics. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிடிஎஸ் மீட்டரை வச்சு எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து லிக்விடில் இருக்க சால்ட்ஸ் வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தான். ஸோ அக்வாஃபானிக் சிஸ்டமில் டிடிஎஸ்ன்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து என்ன கைண்ட்ஸ் ஆஃப் சால்ட்ஸு எவ்வளோ சால்ட்டோட அமௌண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம காமிக்கும். ஸோ டிடிஎஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா வந்து டோட்டல் டிசால்வ்டு சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ டோட்டல் டிசால்வ்டு சால்ட்னா என்ன? தண்ணியில் இருக்கிற உப்புத்தன்மை தான் வந்து டோட்டல் டிசால்வ் சால்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அக்வாஃபானிக் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா சால்ட்ஸ் இருக்கும். இட் இஸ் போத் பெனிஃபிஷியல் ஃபார் பிளான்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷஸ்க்குமே பெனிஃபிஷியல் தான். பட் இது வந்து அதோட த்ரெஷோல்ட் லிமிட்டை ரீச் ஆகும்போது தான் வந்து நமக்கு ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலாம், இது எப்படி ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து கெமிக்கல் மெத்தட். ஸோ கெமிக்கல் ரியேஜன்ஸ் மூலயமா நம்ம டெஸ்ட் பண்ணி இதில் டிடிஎஸ் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்குன்றது நம்ம சொல்லிடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் டிடிஎஸ் மீட்டர். எஸ், ஸோ இதுதான் வந்து இந்த டிடிஎஸ் மீட்டர். ஸோ நாங்கள் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிஸ்டோ டிடிஎஸ் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கணும். ஸோ அமேசானில் தான் நாங்கள் வாங்குது இந்த மீட்ரு. ஸோ இந்த மீட்ரு பார்த்திங்கன்னா வந்து ஸோ இது வந்து தண்ணியில் டிடிஎஸோட அளவு வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிசிக்கல் மீட்டர். ஸோ ஈஸியாக இருக்கும் நமக்கு மெஷர் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த டிடிஎஸ் மீட்டரில் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து 0 to 10,000 ppm இருக்குது. அதாவது 9,999 ppm வரைக்கும் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஆட்டோமேட்டிக் ஷட் டவுன். ஸோ இன்கேஸ் நம்ம ஆன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடும். அது ஹோல்டு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம ஏதோ ஒரு லிக்விடில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு எடுத்த உடனே என்ன ஆகும்னா அந்த ரீடிங்ஸ் வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அதிலே இன்பில்டாக ஹோல்ட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிடிஎஸ் மீட்டரை பிடிச்சி பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜோட 2 பட்டன் செல்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இந்த பேட்டரி ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த டிடிஎஸ் மீட்டர். ஸோ அதில் ஒரு இன்பில்டாக எல்சிடி டிஸ்பிளே இருக்கும். ஸோ இந்த ரீடிங்ஸை பார்க்குறதுக்கு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும், இந்த ஹோல் சுவிட்சஸ் இருக்கும். ஸோ இனிஷியலி இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த டிடிஎஸ் மீட்டரோட ப்ரோப்ஸ் இது பார்த்திங்க அப்படின்னா 2 ப்ரோப் கொடுத்துருப்பாங்க இங்கே. ஸோ இந்த 2 ப்ரோப்புமே நம்ம இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த 2 ப்ரோப்புக்கு நடுவில் ஒரு மில்லி வோல்ட் கணக்கில் வந்து நமக்கு வந்து வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது ஒரு ப்ரோப்லேருந்து இன்னொரு ப்ரோப்புக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் அவுட் ஆக ஆரம்பிக்கும். நார்மலாக சால்ட் இருக்குது ஒரு தண்ணியில் அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் வந்து ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த டிடிஎஸ் மீட்டர் வந்து ஒர்க் ஆகும். இன்கேஸ் டூ மச் ஆஃப் சால்ட் இருக்குது அப்படின்னா டூ மச் ஆஃப் வோல்டேஜ் வந்து அக்ராஸ் தீஸ் 2 ப்ரோப்ஸ் டூ மச் ஆஃப் வோல்டேஜ் வந்து பாஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து டிடிஎஸோட வேல்யூ அதிகமாக இருக்கும். இதே வந்து சால்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா இதுக்கு நடுவில் இருக்கிற வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ டிடிஎஸோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ ஹோல்டு பட்டன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன் வாட்டரில் இல்லை ஏதோ ஒரு லிக்விடில் இன்சர்ட் பண்ணுறேன். திருப்பி நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னா கண்டக்டிவிட்டி கட் ஆகிடும். ஸோ ரீடிங் மாற ஆரம்பிச்சிடும். நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எடுத்தோன்னே அந்த ரீடிங் மட்டும் ஹோல்ட்லேயே இருக்கும். ஸோ லைவாக இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்கிட்ட வந்து சம் சாம்பிள்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து ரெயின் வாட்டர் டெஸ்ட் பண்ண போகிறோம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அக்வாஃபோனிக் யூனிட்லேருந்து எடுத்த வாட்டர் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நாங்கள் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக வந்து மேலேருந்து நாங்கள் ரெயின் வாட்டர் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பீக்கர் எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் ஃபிஷ் டேங்க்லேயே நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக மெஷர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் மெஷர் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ரெயின் வாட்டர் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக ரீசெண்டாக அந்த மழையிலேருந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த ரெயின் வாட்டர் வந்து நான் அந்த பீக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன் நாங்கள் ரெயின் வாட்டர் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரெயின் வாட்டரில் காமனாக வந்து டிடிஎஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஸோ அதை நீங்களே லைவாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெஷினை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் ஆஃப் பட்டன் வச்சு மெஷினை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. மெஷினை வந்து இந்த டிடிஎஸ் மீட்டரை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு வாட்டரில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ வாட்டரில் நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரீடிங் வந்து உங்களுக்கு வேரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்போது இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ இந்த தண்ணியிலேருந்து இதை எடுத்துட்டேன் அப்படின்னா
அந்த ரீடிங் வந்து டிஸப்பியர் ஆகிடும். ஸோ இதுக்கு தான் வந்து அந்த ஹோல்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நான் இப்போ வாட்டரில் விட்டுட்டு என்னால் வந்து ரீடிங் பார்க்க முடியல அப்படின்னா, நீங்கள் வாட்டரில் விட்டுட்டு ஹோல்டு பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீடிங் வந்து ஹோல்ட் ஆகிடும். ஸோ ரீடிங் வந்து ஹோல்ட் ஆகிடும். நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் நல்லா பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹோல்டு பட்டனை கிளிக் பண்ணோடனே இந்த ஹோல்டு வந்து எனேபிள் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 23 தான் இருக்குது. ஸோ டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 23 கவுண்ட் தான் இருக்குது மழை தண்ணியில். இந்த மழை தண்ணி நாங்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்சோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி எவாப்ரேட் ஆகிட்டு மழை தண்ணி 23 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து அக்வாஃபோனிக் யூனிட்லேருந்து எடுத்த தண்ணியை வச்சு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அக்வாஃபோனிக் யூனிட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த தண்ணி. ஸோ இந்த தண்ணியோட கலரே உங்களுக்கு தெரியும். சம் yellowish கலரில் இந்த தண்ணி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷோட ஃபீடு, ஃபிஷ்ஷோட எக்ஸ்க்ரீட்ஸு, அதுக்கப்புறம் டீகம்போஸ்டு வேஸ்ட்டு, இது எல்லாமே கலந்து இந்த தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு yellowish கலரில் நமக்கு காட்டும். ஸோ ரீசெண்டாக வந்து நம்ம மழையும் பெஞ்சிருக்கு நம்ம ஊரில். ஸோ இதில் இருக்கிற டிடிஎஸோட ரேஞ்ச் வந்து இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஸோ டிடிஎஸ் ரேஞ்ச் வந்து நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிடிஎஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1480 இருக்குது. ஸோ ஏன் 1480 சொல்கிறேன்னா, இன்கேஸ் 1000 மேலே போயிடுச்சு அப்படின்னா டிடிஎஸ் மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்ஸ் தான் காமிக்கும். இன்கேஸ் உங்களுக்கு 1000 மேலே போகுது அப்படின்னா சைடில் வந்து into 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக்கும். ஸோ அப்போ நீங்கள் மல்டிப்ளை பை 10 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1480 டிடிஎஸ் வந்து டிடிஎஸோட லெவல் வந்து ரொம்ப அதிகம் நம்ம சிஸ்டமில். ஸோ இதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஃபிஷ்ஷோட ஃப்ரீடை குறைச்சிருக்கோம். 2 days முன்னாடி வரைக்கும் 1600 இருந்துச்சு. ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு 1480 வரைக்கும் நம்ம குறைச்சிருக்கோம் இந்த சிஸ்டமில். ஸோ பிளான்ஸோட கவுண்ட்ஸுமே வந்து அதிகமாக ஆக்கியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து டிடிஎஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணோம். ஸோ டிடிஎஸ் வந்து நம்ம இப்படி தான் மெஷர் பண்ணோம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபிஷ் டேங்க்லேயே வந்து இந்த டிடிஎஸ் மெஷரை இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மெஷர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த நாப்ஸை வந்து நல்லா ஒதுரிட்டு நல்லா வந்து நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து வெளியே வந்துடும். ஏன்னா இந்த ப்ரோப்ஸ் வந்து நமக்கு வந்து ரஸ்ட் ஆகக்கூடாது. ரஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, இல்லை ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரீடிங்ஸ் வந்து தப்பாக காட்ட ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா பெட்டர் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோ வாட்டர் வாங்கிக்கோங்க. ஒரு ஆரோ வாட்டர் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா அந்த ப்ரோப்ஸ் வந்து நல்லா க்ளீன் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டிடிஎஸ் எப்போலாம் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ட்வைஸ் வந்து டிடிஎஸ் செக் பண்ணணும். லைக் ஒரு வெட்னஸ்டே அப்புறம் சண்டே இந்த மாதிரி டிடிஎஸ் வந்து செக் பண்ணணும். டிடிஎஸ் எப்போல்லாம் அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் நம்ம வந்து ஃபீடோ இல்லை ஃபிஷ்ஷோட ஓவர் க்ரௌடிங் கெப்பாசிட்டி எல்லாத்தையும் குறைச்சி டிடிஎஸ் வந்து கம்மியாக வச்சுக்கணும். ஸோ இப்போ எங்கள் சிஸ்டம்லேயே வந்து டிடிஎஸ் வந்து 1400 மேலே இருக்குது, விச் இஸ் வெரி மச் ஹை. டபுள் த டைம்ஸ் இருக்குது எங்களுக்கு. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வரேன் எல்லாத்தையுமே. ஸோ பிளான்ஸ் அதிகமாக ஆட் பண்ணியோ இல்லை வந்து ஃபிஷ்ஷோட ஃபீடை ரெடியூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷோட ஓவர் க்ரௌடிங். ஏன்னா ஆக்சுவலாக ஏன் இவ்வளோ அதிகமாச்சு அப்படின்னா, ஃபிஷ் வந்து வளர்ந்துருச்சு எங்கள் சிஸ்டமில். ஸோ ஃபிஷ் வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரெடியூஸ் பண்ண டிடிஎஸும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி டிடிஎஸ் எப்படி குறைச்சிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். விதைச்சோன்னு பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ, அப்புறம் ஓ மயன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவ மயன் சாப்பிடுவேன். அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது, இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை.